யாதவர்களாய் கிடப்பதற்கு எத்தனையோ தேவைகள் தவம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த யாதவ பெருமக்களுக்கு எவ்வளவு பெருமைகள், எவ்வளவு சிறப்புகள், எவ்வளவு மேன்மைகள் இருக்கின்றது என்பது இந்த குலத்தைச் சேர்ந்த மக்களுக்கு தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறேன். பொதுவாக உலகம் தழுவிய ஜாதி யாதவர்கள். பாரத தேசத்திலே தென்னாட்டில் மட்டுமில்லாமல் வட இந்தியாவிலும் மிக பெரும்பான்மையான மக்கள் யாதவ குலத்தினர். யாதவ மக்களுக்கு உலகம் தழுவிய பெருமை உண்டு. இந்தோனேஷியா என்று எடுத்துக்கொண்டால் அந்த இந்தோனேஷியாவிலும் யாதவர்கள் தான் பெரும்பான்மை மக்களாக இருந்திருக்கிறார்கள், இப்பொழுது இருக்கிறார்கள். அதுபோல மொரீஷியஸிலும் யாதவர்கள் இருக்கிறார்கள். உலகத்திலே மூலை முழுக்கெல்லாம் யாதவ மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய ஒரு துரதிர்ஷ்டம், எந்த இடத்திலே யாதவர்கள் இருக்கிறார்கள், யாதவர்கள் எந்தெந்த பகுதியிலே என்னென்ன வரலாற்று சிறப்புகளை பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மை உங்களுக்கு தெரியாதது உங்களுடைய துரதிர்ஷ்டம். ஆனால் சில வருஷங்களாக ஸ்ரீமான் மலேசியா பாண்டியன், நல்லமணி யாதவர், இந்தியன் வங்கி தலைவர் கோபாலகிருஷ்ண யாதவர் முதலான யாதவ குலத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் உங்களை ஒருங்கிணைத்து யாதவ சமுதாயத்தை ஒன்றுபடுத்தி உங்களுடைய பெருமைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய வரலாற்று சிறப்புகளை யாதவ மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்ற ஒரு பெரிய பணியை ஏற்று உங்களுக்காக உழைத்து வருகிறார்கள். நான் ஒரு 15 வருஷங்களுக்கு முன்பு பெரம்பலூர், அரியலூர், ஜெயங்கொண்டம் முதலான பகுதிகளிலே கிராம பிரச்சாரங்களுக்கு செல்லும் போது ஆங்காங்கு யாதவ மக்கள் மிகவும் கீழ் நிலைமையிலே அன்றாடம் ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாத ஒரு ஆதரவற்ற நிலையிலே இருந்தார்கள். நான் அந்த யாதவ மக்களிடத்திலே பேசினேன். உங்களுக்கென்று ஒரு அமைப்பு இருக்குமேயானால், உங்களுக்கென்று ஒரு தடவை இருக்குமேயானால், நீங்கள் ஒன்றுபடுவீர்களேயானால் நிச்சயம் உலகத்திலே உங்களாலே மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ முடியும் என்று ஒரு 25,000 ரூபாய் செலவு செய்து எங்கெங்கெல்லாம் யாதவ மக்கள் இருக்கிறார்கள் என்பதை ஒரு குறிப்பெடுத்து தமிழ்நாடு யாதவ மகாசபை சித்தாதிரிப்பேட்டை அலுவலகத்திலே கொண்டு போய் சேர்த்தேன். அப்படி பெரியவர் நல்லமணி யாதவர் கேட்டார், சுவாமி நீங்கள் பிராமண குலத்தவராச்சே, எங்கள் யாதவ மக்களிடத்திலே இவ்வளவு பெருமை நீங்கள் கொள்கிறீர்களே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஐயா இந்த நாட்டுக்கு இந்திய நாடு என்று பெயர் கிடையாது. நம்ம நாட்டுக்கு இந்திய நாடு என்று பெயர் கிடையாது. இந்திய நாடு என்ற இந்தியா என்ற பெயர் நம்மளை அடக்கி ஆண்டவர்களான, நம்மளை அடிமைப்படுத்தி நம்முடைய தேசத்தை கொள்ளையடித்தவர்களான வெள்ளையர்கள் வைத்த பெயர். நம்முடைய நாட்டுக்கு பாரத நாடு என்று பெயர். நம்முடைய நாட்டிற்கு பாரத நாடு என்று பெயர். இந்த பாரத நாடு என்ற பெயர் எப்படி ஏற்பட்டது என்பதை நீங்கள் கேட்பீர்களேயானால், அறிவீர்களேயானால் உங்கள் பெருமை தெரியும் என்று சொன்னேன். வயதில் பெரியவரான நல்லமணி யாதவர் மற்றும் சொக்கலிங்கம், பெங்களூர் தொழிலதிபர் சொக்கலிங்கம் முதலானவர் இருந்தார்கள். இந்த பாரத நாட்டிற்கு, நம்முடைய நாட்டிற்கு பாரத நாடு ஏன் பெயர் வந்தது என்றால், பரதன் என்ற அரசனாலே ஏற்படுத்தப்பட்ட நாடு. பரதன் என்ற அரசன், பரதனை பற்றி எல்லாரும் தெரியும். ராமாவதாரத்திலே ராமனுக்கு தம்பியான பரதன் என்று ஒருவன் இருந்தான் என்று
இந்த நாட்டை உண்டு பண்ணினான். இந்த தேசத்தை உற்பத்தி செய்தவன் பரதன் என்ற அரசன். ராமாவதாரம் முடித்து 18,80,000 வருஷங்கள் ஆகிவிட்டன. ராமனுடைய அப்பா தசரத மகாராஜா 60,000 வருஷம் பாரத தேசத்தை ஆட்சி பண்ணினார் என்று மிக பழமையான கிரந்தங்கள், ராமாயணங்கள், எத்தனையோ மிக மிக பல லட்சம் வருஷங்களுக்கு முற்பட்ட எவிடன்ஸ் ஆதாரங்கள் நமக்கு காட்டுகின்றன. ஆக ராமன் என்பவன் பிறந்தான், எம்பெருமான் மகாவிஷ்ணு ராமனாக பிறந்தான் என்பது உண்மை. ராமன் நம்முடைய பகுதியிலே திருவடியை தன் பாதத்தை பதித்தான் என்பது உண்மை. இலங்கைக்கு அணை கட்டினான் என்பது உண்மை. அவன் எங்க போய் படித்தான்னு கேட்கறது நம்மளை கேவலப்படுத்துறது மாதிரி. 18 லட்சம் வருஷங்களுக்கு முன்பு ராமாவதாரத்திலே இந்த நிகழ்ச்சி நடந்தது என்று நம்முடைய ஆராய்ச்சி குழுவால் வெளிநாட்டோடு ஒத்துக்கொள்கிறார்கள். அப்போ 18,80,000 வருஷங்களுக்கு முன்பு 60,000 ஆண்டுகள் தசரதன் இந்த நாட்டை ஆண்டார், பாரத நாட்டை ஆண்டார் என்று வரலாறு சொல்கிறது. என்றால் தசரதன் காலத்திலே இந்த நாடு இருந்திருக்குன்னு தெரியும். தசரதன் காலத்தில் இந்த நாடு இருந்திருக்கு, பாரத தேசம். அப்போ தசரதனுக்கு முன்பு பரதன் என்பவர் இந்த நாட்டை உற்பத்தி பண்ணினார். அந்த பரதன் யாதவன். ஆக இந்த நாட்டை உண்டு பண்ணினவன் யார்? யாதவன். ஆக யாதவனாலே ஏற்படுத்தப்பட்ட நாடு பாரத நாடு. இது எத்தனை பேர் தெரியும்? யோசிச்சு பாருங்க. எனக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தா கூட இதற்காக அரியணைகள் மக்கள் சொன்ன உடனே ஓடி வர, இதற்காக இதமான நீங்க வராதிங்க, நான் ஒரு ஊருக்கு வரேன்னு சொல்றேன். பெருமை. வேதத்திலே சொல்லப்பட்ட ஜாதி யாதவ ஜாதி. உத்தம புராணத்திலே சொல்லப்பட்ட ஒரே ஜாதி யாதவ ஜாதி. ராமாவதாரத்திலே தசரத மகாராஜா பல கோடி சொத்துக்கள், தன்னுடைய கருவூரம், வைர வைடூரியங்கள் குவியல் குவியல் குவியலாக வைர வைடூரியங்கள் இருந்த தன்னுடைய கஜானா, தன்னுடைய கருவூரத்து சாதிய ஒரு இடையத்தை கொடுத்தார். ஒரு இடையத்தை. அப்ப என்ன அர்த்தம்? இவன் நம்பிக்கையானவன், நம்பிக்கை துரோகம் பண்ணவாத்தான். இவன் எழுந்து எதைவனாலும் செய்யலாம் என்று பகவான் ராமனுடைய அப்பா தசரதனே உங்கள் குலத்திற்கு ஒரு சர்டிபிகேட் பண்ணிக்கிறாங்க. உங்க ஜாதி எப்படி பண்ணிக்கிறாங்க? பிராமணர்களை விட 64,000 மடங்கு உயர்ந்தவர்கள் யாதவர்கள். பிராமணர்களை விட எவ்வளவு மடங்கு? 64,000. 64,000 மடங்கு உயர்ந்தவர்கள் யாதவர்கள். நான் சொல்லல, சாஸ்திரம் சொல்றேன். ஏன் நீங்க 1000 ரூபாய் தரப்போறா? கிடையாது. பெருமாள் கோடீஸ்வரன் வச்சிருக்காங்க. உங்கள்கிட்ட நான் ஒண்ணு எதிர்பார்த்து சொல்லல. இந்த கடம்போரை மக்கள் எனக்கு பொன்னாடை போத்துவான்னு சொல்ல. உங்க தர்மத்தை நீங்க தெரிஞ்சுக்க. புரியுதா? உங்க தர்மத்தை நீங்க தெரிஞ்சுக்க. இதற்காக நான் கிராமம் கிராமமா போய் யாதவரை ஒன்று திரட்டக்கூடிய பொறுப்பை ஏற்றிருக்கேன்னா, இந்த தேசம் நம்முடைய பாரத நாடு சுபிட்சமான வாழ்ந்தால் உலகம் மங்களகரமான வாழும். பாரத தேசம் மங்களகரமாக வாழ வேண்டுமேயானால் எங்கு பார்த்தாலும் கன்னடத்திலே பக்தி பெருக வேண்டும். கன்னடத்திலே பக்தி பெருக வேண்டுமேயானால் யாதவ குலம் தலைக்க வேண்டும். அப்ப உலகம் நல்வாழ்வு பெற வேண்டுமேயானால் பாரத தேசம் நல்வாழ்வு பெற வேண்டும். பாரத நாடு நல்வாழ்வு பெற வேண்டுமேயானால் எங்கு பார்த்தாலும் கன்னடத்திலே பக்தி பெருக வேண்டும். கன்னடத்திலே பக்தி பெருக வேண்டுமேயானால் அவன் பிறந்த ஜாதி முன்னேற வேண்டும். உண்டா இல்லையா? நீங்கள் முன்னேறினால் உலகத்தில் நல்லது. புரியுதா? அழகர் கோவில 15 கோடி ரூபாய் திருப்பணி நடக்கிறது. பெரிய பொறுப்பு அழகர் கொடுத்திருக்காரு. அந்த பொறுப்பை விட்டுட்டு எதுக்காக உங்களை பார்க்க ஓடி வரேன்னா, உலகம் வாழ வேண்டுமே ஆனால் யாதவ ஜாதி வாழ வேண்டும். யாதவ குலம் நிலைக்க வேண்டும். யாதவர்கள் யாதவர்களாக வாழ வேண்டும். நான் வரும்போது பார்த்தேன், யாதவர் கோட்டை அப்படின்னு இளைஞர் எழுதியிருந்தார். யாதவர் கோட்டை. அரியவேந்தர் மக்கள்கிட்ட அரியவேந்தர் கிராமத்துக்கு போயிருக்கு. நான் எத்தனையோ பல மாநிலங்களில் போயிருக்கேன். ஆந்திர தேசத்திலே திருப்பணி கொள்ளக்கூடிய வாய்ப்பை எம்பெருமான் கொடுத்திருக்காங்க. எனக்கு முதலாளி திருப்பூர் பெருமாள், எங்க முதலாளி இந்த இடத்துக்கு போனா போவேன். ஆனால் இந்த அரியவேந்தர் அப்படிங்கிற ஊர்ல எனக்கு மனசு ரொம்ப ரைட்டு, ரொம்ப திருப்தியாயிருக்கு. என்ன காரணம் என்றால்,
அந்த பூமி ராமனுடைய திருவடிப்பட்ட பூமி. ஆழ்வார்களே திருமங்கை ஆழ்வார் பாதம்பட்ட பூமி. சாட்சாத் எம்பெருமானுக்கு அழகான கோவில் கட்டினார்கள் உங்களை போல. அதுபோல இந்த கடம்போரைங்கிற கிராமத்துக்கு வந்துடணும், எப்படியாவது வரணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம். நேற்று தினம் வருவதாக இருந்தோம். குன்றக்குடி அடிகளார் போன் பண்ணி சுவாமி நீங்க கட்டாயம் வரணும். நாங்கள் வைஷ்ணவர்களாக இருந்தா கூட சைவ ஆலயங்களுக்கு நிறைய திருப்பணி பண்ணக்கூடிய வாய்ப்பை பெருமாள் கொடுத்திருக்காங்க. சைவ சிவாலயங்கள் நம்ம கண்டோம். குன்றக்குடி அடிகளார் ஒரு பெரிய ஸ்தானத்தில் உள்ளவர். அவர் கூப்பிடும்போது அதை மறுக்கலாமா? உயர்ந்தவர். இப்பொழுது அடிகளார் நல்ல பொதுப்பணிகள் செய்யக்கூடியவர். உடனே அந்த சிவன் கோயில் திருப்பணியை நாம் பார்த்துட்டு அவர் கேட்டார், சுவாமி இந்த ஆலயத்தை திருப்பணி பண்ணிப்போம், ஏதாவது குறை நிறை இருந்தால் சொல்லு போன விடுமுறை மடாளிகளை கூப்பிடும்போது நான் வர முடியாதுன்னு சொல்லலாமா? அதற்காக உடனே இன்னைக்கு அழகர் கோயில் பாலாலயம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கே போய் அந்த திருப்பணியை பார்த்துட்டு அந்த சிவருக்கு சில கைகரியங்களை பண்ணிட்டோம். 9 மணி ஆயிடுச்சு திருப்பூர், இங்கே வந்தா 12 ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு காலம்பரம் வந்தோம். இந்த அரியநேந்தல் கிராமத்திலே எப்படி ஒரு பிடிப்பு எனக்கு ஏற்பட்டது என்றால் அங்க அவங்கெல்லாம் ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. நாங்கள் உண்மையான யாதவர்களாக வாழ்வோம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான யாதவர்கள் என்றால் எப்படி இருக்கிறது தெரியுமா? இப்போ நான் என்னுடைய கேள்விக்கு நீங்க போலீஸ்க்காக பதில் சொல்லணும். இப்ப சுடுகாட்டுக்கு போயிட்டு வரோம், குளிக்காம உள்ள வருவோமா? குளிச்சுட்டு தான் வருவோம். ஒரு இறந்த உடம்பை தொட்டாலும் குளிச்சுட்டு தானே வருவோம். உடம்புல உயிர் இருக்கும் வரை இந்த உடம்புக்கு கௌரவம் உண்டா இல்லையா? இந்திரனே சந்திரனே புகழா. உயிர் போயிட்டுதான் கடலம் கடலம் கட்டின மனைவி சொல்வாரா? சரி, ஒரு பெரியவர் ஒரு ஊர் நிறைய நல்லது பண்ணிருக்கான்னு வச்சுக்கோம். கோவில் கட்டி கொடுத்திருப்பார், கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்திருப்பார், ஸ்கூல் கட்டி கொடுத்திருப்பார், ஏழைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்திருப்பார், ஏழைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு நாள் மரணம் அடைஞ்சுள்ளாரு வச்சுக்கோம். அந்த ஊர்ல ஒரு 50 வீடு இருக்கு. நேர அந்த இறந்து போன ஒரு மகன் வந்து, ஐயா உங்க அப்பா எங்க ஊருக்கே நிறைய நல்லது பண்ணிருக்கார், இந்த இறந்த பிணத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு எங்க வீட்டுல வச்சுக்கணும்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? அது சடலம், அழுகி போகக்கூடிய சடலம், வியாதியை பரவக்கூடிய சடலம். ஆக இந்த சரீரத்துக்கு கௌரவம் கிடையாது. சரீரம் கௌரவம் தான் கிடையாது. ஆனால் இறைவன் கொடுத்த இந்த சரீரத்தாரை நல்ல காரியம் பண்ணுவோரையானால் இந்த சரீரத்து கௌரவம். இப்ப நான் வீச வச்சுட்டு பேண்டு போட்டுட்டு கையில வீடியோட வந்தா பாபா சுவாமி அப்படி யாராவது கும்பிடுவாரா? காலவன் கும்பிடுவாரா? மாட்டான். கும்பிட மாட்டாரோ? காரணம் என்ன? சரீரத்து கௌரவம் கிடையாது. இந்த சரீரத்தாரே பண்ணக்கூடிய நல்ல காரியங்களுக்கு தான் கௌரவம். அப்போ இந்த சரீரத்தை நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். உண்டா இல்லையா? யாதவர் காலத்தான் செஞ்சா. கோழி இருக்கு, கோழி பதிச்சா சாப்பிடுறது, கணவன் மனைவி சேர்றது, முட்டையிடுறது, குஞ்சு பிடிக்கிறது, தாய் போய் குஞ்சை வளர்க்கிறது, துக்கம் வந்தா வருத்தப்படுறது, சந்தோஷம் வந்தா விளையாடுறது. உண்டா இல்லையா? தூக்கம் வந்தா தூங்க. அதுபோல ஆறு சந்தோஷம் வந்தா குதிக்கிறது, துக்கம் வந்தா அழகுது, பசி வந்தா சாப்பிடுறது, தூக்கம் வந்தா தூங்க. நம்ம ட்ரெஸ் போட்டு இருக்கோம், ஆடு ட்ரெஸ் போட்டு அது மிருகம், நம்ம மனுஷன். நம்ம போல ஆடு, அதுக்கு ஆசாபாசம் உண்டு, இன்ப துன்பம்